குருவாய் வந்த குருவே திரளாய் நீ தந்தாய் இறையருளை உருவாய் ஒளியாய் உலகின் நிழலாய் வருவாய் என்றும் வளரும் அருள் நிதியே. அன்புள்ளம் கொண்ட இறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த அருள்நெறி வணக்கம். ஒழுக்கம் கொண்டவன் பேசும் ஒவ்வொரு சொல்லிற்கும் சக்தி உண்டு. அதனால் உலகத்திற்கு நன்மையும் உண்டு. ஒவ்வொரு மனிதனையும் சகோதரனாக கருதி அன்பு செலுத்துங்கள். இதுவே சிறந்த வழிபாடு. நம்முடன் உறவு கொள்ள நினைப்போருக்கு கை கொடுங்கள். யாரிடமும் வேற்றுமை வேண்டாம். எப்போதும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் இனிமையும் நிறைந்திருக்கட்டும். தன்னடக்கத்தை கற்றுக்கொண்டவன் எதற்கும் வசப்பட மாட்டான், சுதந்திரமாக வாழ்வான் என்று விவேகானந்த சுவாமிகள் சொல்றாங்க. நம்ம இதை யோசிச்சு பார்க்கணும். இந்த நல்லதெல்லாம் நம்மள்ட்ட ஒட்டுமொத்தமாக வந்து சேரணும்னா அதுக்கு மெயின் சுவிட்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிபாடு. உள்ளத்தில் கோயில் அமைச்சு அங்கே மானசீகமாக பூஜை பண்ணி அங்கே தீப ஆர்த்தி எடுத்து ஒரு நாளைக்கு 6 கால பூஜை கரெக்டாக செஞ்சு பகவானை அடிக்கடி நினைச்சா இந்த நல்ல குணங்கள்லாம் நம்மகிட்ட வந்துடும். இதான் மெயின் சுவிட்ச். இதை செய்யாமல் நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். அதனால தான் ஆன்மீகத்துக்கு மிக முக்கியமான விஷயம் ஆண்டவனை கைப்பிடிப்பது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்கிறதுக்கு பெரிய கஷ்டமே ஒன்றும் கிடையாது. முயற்சி, சோம்பல் இல்லாத நிலை. தினம் நான் அன்னைக்கு இறைவனை எழுந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு தான் எங்கேயும் போவேன். நான் உள்ளத்தில் கோயில் வச்சுருக்கிறேன், எப்போவுமே நான் பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு மனநிலையை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம வெற்றி பெற்றலாம். ரொம்ப மைனூட்டாக நம்மளை கவனிக்கணும். நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய வீழ்ச்சி, நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய தெளிவற்ற நிலை, தெளிந்த நிலை, இப்படி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும், கண்காணிக்கணும். அப்போ சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மளே உள்ளத்தில் உருவாக்கின கோயிலில் போய் விழுந்து கும்பிடணும். இப்படிலாம் நம்ம அடிக்கடி மனசுகளே மானசீக பூஜையும் இறைவனை வழிபடும் கற்றுக்கொண்டால் அவர் சொன்ன சுவாமிகள் சொன்ன அனைத்தும் கைகூடி வந்துடும். நம்ம உயர்ந்த மனிதராக மாறலாம். இப்படித்தான் அந்த காலத்தில் கிருஷ்ணதேவராயர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர், கதைகள் படிச்சிருப்பீங்க, தெனாலிராமன் கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய மந்திரி ரொம்ப சிறந்த அறிவாளி. அதனால எதிரிகள் அவரை ஜெயிக்க முடியல, கிருஷ்ணதேவராயரை ஜெயிக்க முடியல. கிருஷ்ணதேவராயரை ஜெயிக்க முடியாததுக்கு காரணமே அவருடைய மந்திரிங்கிறது எல்லாம் உணர்றாங்க. சரி, ஜெயிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அந்த மந்திரி அறிவாளின்னு எல்லாம் சொல்கிறாங்க, அவனை முட்டாள் பட்டம் கட்டணும் அப்படின்னு ஒரு அரசன் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு என்ன செய்கிறான்னா 3 ஒரே மாதிரி வார்ப்புள்ள 3 குரங்கு பொம்மைகளை கொடுத்து விட்றான். கொடுத்து விட்டு இது 3 ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இதுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது, அதை கிருஷ்ணதேவராய மினிஸ்டர்கிட்ட மந்திரிகிட்ட கேட்டு அது விளக்கம் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு தெரியலை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அந்த அரசன். அதே மாதிரி அவன் கொண்டு சபையில் இருக்கிறாங்க எல்லாரும். இந்த 3 பொம்மையை கொண்டாந்து கொடுத்து, இந்த 3 பொம்மையும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்ன வித்தியாசம், எதுக்கு அந்த வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் தெரியலை இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதனால் எங்கள் அரசர் உங்கள் மந்திரி ரொம்ப அறிவாளின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு சொன்னாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, மந்திரி வர்ற வரையும் அரசர் எல்லாரும் அந்த வித்தியாசத்தை பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியலை. 1 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ட்ரை பண்ணுறாங்க, கண்டுபிடிக்க முடியலை. 1 மணி நேரம் சென்றோம்னால மந்திரி வர்றாரு. வந்த உடனே விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த அரசர் கொடுத்துருக்காரு, இந்த 3க்கும் வித்தியாசம் இருக்கான், அந்த வித்தியாசத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா, கண்டுபிடிச்சதுக்குள்ளே விளக்கம் எழுதிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் தான் பார்க்குறாரு. அந்த பொம்மையை பார்க்குறாரு, ஒரே மாதிரி இருக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, பார்த்துருப்பீங்க குடிக்கம்பி பார்த்துருப்பீங்க, குடிக்கம்பி, கட்டுக்கம்பி, இந்த பில்டிங் கட்டுற கம்பி, சின்ன கம்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கம்பி ஒரு பீஸ் எடுத்துற சொல்கிறாரு. எடுத்தாந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே முதல் பொம்மையில் காதில் விடுறாரு, அந்த காதுக்குள்ள விடுறாரு அந்த கம்பியை. விட்டு உடனே அந்த கம்பி இந்த காது வழியாக வெளியே வருது. அப்புறம் சொல்கிறார், 1ஆம் நம்பர் பொம்மை போடுற அப்படி சொல்லி எழுத சொல்கிறாரு. இந்த 1ஆம் நம்பர் பொம்மையினுடைய கேரக்டர் என்னென்னா, எந்த நல்ல விஷயங்களையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரும், எதையும் உள்ளே வச்சுக்கிறாரு. இதுதான் 1ஆம் நம்பர் பொம்மையுடைய விளக்கம். அடுத்து 2ஆம் நம்பர் பொம்மைக்குள்ள காதில் விடுறாரு. அது என்ன உள்ளுக்குள்ளே போய் வாய் வழியாக வெளியே வந்துடுது. அந்த கம்பி காது வழியாக போனது வாய் வழியாக வெளியே வருது. அப்புறம் விளக்கம் 2ஆம் நம்பர் பொம்மைக்கு விளக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் காதில் வாங்கி அதை பற்றி 10 பேர்ட்ட விமர்சனம் பண்ணிட்டு போயிடும், தான் நல்லதே எடுத்துக்கிறது இல்லை. இதை 2ஆம் நம்பர் பொம்மையுடைய விளக்கம் சொல்லிட்டு எழுதிட்டார்.
3ஆம் நம்பர் பொம்மையை விடுறாரு உள்ள காதுகளை. அது உள்ள காது வழியாக போய் மேலே அந்த மேலே உள்ள மண்டை ஓட்டில் போய் முட்டுது. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த பொம்மை நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டு நல்ல விஷயங்களை உள்ளே சேகரித்து வைக்கக்கூடிய பொம்மை. இதுதான் மனித பொம்மை, இதுதான் சத்துவ குணம் உள்ள பொம்மை. முதல்ல தமோ குணம், அடுத்து ரஜோ குணம், 3வது சத்துவ குணம். இந்த குணம் உள்ளவங்க தான் வாழ்க்கையில் நானும் உயர்வாங்க, மற்றவங்களும் உயர்த்துறதுக்கு கருவியாக இருப்பாங்க, நல்லது செய்வாங்கன்னு டீட்டெயிலாக எழுதி கொடுக்குறாரு. எல்லாம் வாங்கிட்டு போய் காட்டுறான் அரசர்கிட்ட. அப்பா, இவனை அசைக்கவே முடியாது, இவனை மானபங்கப்படுத்தணும், இவன் அறிவில்லாதவன் முட்டாள்னு சொல்லி பண்ண பார்த்தா அவன் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களாம் சொல்லிட்டான். நம்ம ஒன்று நினச்சா அவன் ஒன்று சொல்லிட்டான். இன்னும் உண்மையிலே பாராட்டுறாங்க. உண்மையிலே சிறந்த அறிவாளி உங்களுடைய மந்திரி. நாங்கள் கூட முட்டாள் பட்டம் கட்டலான்னு பார்த்தோம், இதை சொல்ல மாட்டாருன்னு சிறப்பாக சொல்லிட்டாரு, ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் நீட்டியல்னா, வாழ்க்கையில் எப்போவுமே மனசில் மந்திரம் சொல்வதும் இறைவன் நினைப்பதும் யார் கையில் இருக்கோ, யார் மனசில் இருக்கோ, அவங்க எல்லா வழியிலையும் உயர்த்தப்படுவாங்க, ஏமாற்றப்பட மாட்டாங்க. அப்படியே தன்னுடைய பக்தர் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பகவான் நேரத்தில் காப்பாற்றுவார். ஏன்னா அந்த மந்திரி பெரிய பக்தர், உள்ளத்தில் கோயில் எழுப்பி உயர்ந்த முறையில் இறைவனை வழிபடுறவர். அதனால் இறைவன் அவரை காப்பாற்றிட்டாரு, ஏமாற்றப்படவில்லை. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் நம்மளும் வாழ்க்கையில் நம்ம எங்கே ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்ம பக்தியிலே இருந்து பகவான் நினைப்பிலே இருந்து பகவான் காலையே விழுந்து வணங்கிட்டு இருந்தோம்னா எல்லா வழியிலும் நம்ம வெற்றி பெறுவோம் என்று கூறி என்னுடைய அன்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை எல்லோரும்.